மல்லி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன மல்லி சீரியல்ல பார்க்க போறோம்னா, அடுத்தபடியா நம்ம ராஜேஸ்வரிக்கு நம்ம ரஞ்சிதாவுக்கு சரியான பதிலடியா நம்ம விஜய் வந்துட்டு ஒரு நோட்டீஸ் குடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் என்னையும் என் மல்லிய வந்துட்டு நீங்க ஏமாத்துனது போதும். இதுக்கு மேல வந்துட்டு என் மொத்த சொத்து பத்துக்கும் நான் தான் உரிமைய கொண்டாட முடியும். அப்படின்ற உண்மைய வந்துட்டு ஒரு நோட்டீஸ் மூலியமா நம்ம அரவிந்த் சார் கிட்ட குடுத்து, இந்த ராஜேஸ்வரி கிட்ட கொடுக்க போறாங்க. உண்மையிலேயே இந்த ராஜேஸ்வரிக்கு பயங்கர டென்ஷன் ஆக போகுதுங்க. ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு மல்லிய நெருங்கிடாம பார்க்கணும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த ராஜேஸ்வரி. விஜய் வந்துட்டு நெருங்குடாம பார்க்கணும்னு. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு தலைகீழ மாறிடுச்சுங்க. அதே சமயம் இந்த கதிரேசனோட பேச்சை கேட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த நம்ம பண்ணிட்டுமே அப்படின்னு காலம் முழுக்க வந்துட்டு நம்ம ராஜேஸ்வரி கஷ்டப்பட போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு திட்டம் போட்டு நம்ம விஜயோட சொத்தை மொத்த பதிப்பும் வந்துட்டு ஏமாற்றி வச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் திரும்ப நம்ம விஜய்க்கு வந்துட்டு எதிர்மறை விஜய் வந்துட்டு ஆயுள் முழுக்க ஜெயிலுக்குள்ளே இருக்கணும்னு இப்படி ஒரு சதி திட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. அடுத்த கட்டமாக வந்துட்டு இப்போ நம்ம தேவசேனா மேடம் கண்டிப்பாக நம்ம விஜய் கிட்டேருந்து ஏமாத்தின மொத்த சொத்து பத்தும் நான் வாங்கி தரேன் உனக்கு விஜய் அப்படின்னு வாக்கு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்குங்க. மல்லி வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரியோட மோசமான நிலைமையில் வாழ்ந்துட்டு இருந்தா. மல்லி பட்ட எல்லா கஷ்டத்தையும் கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரி பட்டு திருணுன்னு அவ்வளோ உறுதியை வந்துட்டு நம்ம விஜய் சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக வரப்போகிற ஏறிங்கில் இப்போ பார்த்தீங்களான்னா இந்த கதிரேசன் வந்துட்டு திரும்ப ஏதாச்சும் பண்ணி நம்ம வெண்பாவை வந்துட்டு மீட்கணும், வெண்பாவை நம்ம விஜய் கூட வாழ வைக்கக்கூடாது, நான் தான் பார்த்துக்கணும்னு அவ்வளோ உறுதியை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கேஸை திரும்ப ரெடி பண்ண போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரஞ்சிதா இருந்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி மேலே பயங்கர கோவம். ஏன்னா விஜய் மாமா வந்துட்டு மல்லியை நெருங்கக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் அதுக்கான கால அவகாசம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ விஜய் மாமா மல்லி காலத்தில் தாலி கட்டிட்டாங்க, முதலேறவும் கொண்டாடிட்டாங்க. அடுத்தபடியாக வந்துட்டு அடுத்த டார்கெட்டே நம்ம தான். விஜய் மாமாவுக்கு நம்ம எவ்வளோ கொடுமைகளை பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு அவங்க கிட்ட சிக்கனங்கள்லாம் நம்ம ரொம்பவே மோசமாக போயிடும் நிலமன்னு நம்ம ரஞ்சிதா புரிஞ்சுக்கிட்டாங்க. மனோகரன் சொன்ன ஒரு சாட்சினால இந்த ராஜேஸ்வரியோட தலையெழுத்தே மாறப்போதுங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த ராஜேஸ்வரி கிட்ட இருக்கிற விஜயோட மொத்த சொத்து மொத்தம் நம்ம விஜய்க்கும் நம்ம மல்லிக்கும் கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.